நேற்றைய எபிசோடில் ஜனனி பல தடைகளை தாண்டி ஜீவானந்தம் வருவதாக சொன்ன இடத்திற்கு சென்று விடுறாங்க. ஆனால் அந்த இடத்த போலீஸ் சுற்றி வளைத்திருப்பதனால பார்கவியும் ஜீவானந்தம் மறைவாக ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. பல இடத்துல ஜனனி அவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாள். அங்கு வரும் வன அதிகாரி ஜனனியிடம் இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு கேட்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இங்கே நிற்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜனனி வேறு வழி இல்லாமல் காரை எடுத்துக்கிட்டு செல்கிறாங்க. இவை அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்த பார்கவி போலீஸ் போனதும் ஜனனியின் காரை துரத்தி கொண்டு ஓடுறாங்க. ஆனால் ஜனனி சென்றுவிட என்ன செய்வது என்று தெரியாமல் ஜீவானந்தம் மறைந்திருந்த இடத்திற்கு வந்து பார்க்க அவர் அங்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அனைத்து இடத்திலையும் தேடுறாங்க. அவரை தேடி சென்ற பார்கவி ஒரு இடத்திற்கு செல்ல அங்கே இருக்கும் ஒருவர், நீங்கள் தேடி வந்தவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்கவி உள்ளே சென்று பார்க்க அங்கு ஜீவானந்தம் வலியால் துடித்து கொண்டிருக்காரு. இவர் காட்டுப்பகுதியில் மயங்கி இருந்தார். என் ஆட்கள் தான் இவரை இங்கே அழைத்து வந்தார்கள். இவருக்கு உடனடியாக சிகிச்சை செய்யவில்லை என்றால் இவருடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இராணுவத்தில் மருத்துவராக வேலை பார்த்தேன். என்னுடைய கை பாதித்து விட்டதுனால வேலையிலிருந்து வந்துவிட்டேன். நான் உனக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதன்படி நீ அறுவை சிகிச்சை செய்து குண்டை எடுத்தால் இவர் உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பார்கவி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மறுபக்கம் மண்டபத்தில் பரதா போட்டு இருக்கும் நந்தினி தர்ஷனை தனியாக சந்தித்து அவனிடம் அனைத்து விஷயத்தையும் சொல்கிறா. இதை அடுத்து இன்றைய எபிசோடில் ஜனனி பல இடங்களில் ஜீவானந்தம் நந்தினியை தேடி அலைகிறாங்க. அப்போது ஒரு கடையில் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு அமர்ந்திருக்க ஜனனியை தேடிக்கொண்டு ரவுடிகள் அந்த கடைக்கு வந்து விடுறாங்க. அந்த கடைக்காரனிடம் ரவுடிகள் ஜனனியின் ஃபோட்டோவை காட்டி இந்த பெண் வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. நிலைமையை புரிந்து கொண்ட அந்த கடைக்காரர் அப்படி யாரும் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி ஜனனியை காப்பாற்றுகிறான். இப்படின்னு இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.